வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய வக்கரதுடன் தன்னோதந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமோ ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனி பெச்சராக வைக்காதவங்க ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விசேஷ ஓம் மந்திரங்கு பஞ்சபூத விசேஷ ஓம் லங்கு பஞ்சபூத விசேஷ ஓம் நங்கமங்கு பஞ்சபூத விசேஷ சுவாகா. அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானோட அனுகிரகம் கிடைக்க முருகப்பெருமானை நாம் மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கும்பலக்கணமும் கோடீஸ்வர வாழ்க்கையும் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பேச போறோம். ஓகேங்களா? கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் அப்படின்ட்டா ஓகேங்களா, 2 குடையவனும் 11 குடையவனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கணும் அல்லது ஆட்சி பலம் பெற்றிருக்கணும். அவரோட வீட்டில் அதாவது 2 குடையவனோட வீட்டில் 11ஆம் இடத்துக்குடையவனும் சேர்ந்து அமையிறது அல்லது 11ஆம் இடத்துல 2 குடையவனும் சம்மந்தப்பட்டு அமைந்து 9, 10 குடையவனோட தொடர்பு ஏற்பட்டு அமர்ந்திருந்தா இந்த கோடீஸ்வர பிராப்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஓகேங்களா? 1. 2வது பார்த்தோம்னா அந்த பிராப்தம் கிடைக்கும். 2வது அந்த ஜாதகர் அந்த கோடீஸ்வர பிராப்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்ட்டா லக்னாதிபதியும் ராசிக்கதிபதியும் நல்ல பலம்பொருத்தி இருக்கணும். லக்னாதிபதியும் ராசிக்கதிபதியும் 6, 8, 12 மறையாம கேந்திர திரிகோணங்கள்லயோ அல்லது பணபர ஸ்தானங்கள்லயோ அமர்ந்திருந்தா 2ஆம் இடம் 11ஆம் இடத்துல அமைஞ்சிருந்ததுன்னா அற்புதமான இந்த யோகம் செயல்படும். அவரே அனுபவிப்பாரு, அவரை சார்ந்தவங்களும் அனுபவிப்பார்கள். ஓகேங்களா? கேந்திரங்கள் அப்படிங்கக்கூடிய லக்னம் 6, 8, 12 மறையக்கூடாது. நல்ல ஸ்தானத்தில் நல்ல பலம் புரிஞ்சு இருக்கணும். அத லக்னம் அவர் தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடம். ஓகேங்களா? சுகஸ்தானம், வீடு வாசல் சொத்து, வண்டி வாகனங்கள், திரளான பூமியில் வாங்கக்கூடிய ஒரு யோகம். இந்த ஸ்தானாதிபதி கேந்திர திரிகோணங்கள் அமைஞ்சிருக்கிறது. கேந்திர திரிகோணங்கள் அமைஞ்சிருது. ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்றிருந்தா அவர் திரளான சொத்துக்களை வாங்கி போடுவார். இல்லை அப்படின்னா நல்ல லக்ஸரியான வீடு கட்டி ஓரளவுக்கு நல்ல முறையாக வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பார். ஓகேங்களா? இந்த யோகத்தின் அடிப்படையில் அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம். நல்ல கலத்திரம் அமைச்சு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பார். ஓகேங்களா? மனைவியின் மூலமாக நல்ல யோகங்கள் நடக்கும், நல்ல சம்பத்து ஏற்படும், நல்ல தொழில், நல்ல பார்ட்னர்ஸ் மூலமாக நல்ல ஒரு நன்மைகள் நடக்கும். ஓகேங்களா? 7ஆம் இடம் பார்ட்னர்ஸ் தான் இல்லையா, இதெல்லாம் நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம். அந்த யோகத்தின் அடிப்படையில் இவர் பல தொழில்கள் நிறுவி அது ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது கேந்திர திரிகோணங்களை நல்ல பலம் பெற்றிருந்தாலோ பல தொழில் நிறுவனங்களை நிறுவி அதன் மூலமாக பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை இந்த அமைப்பு கொடுக்கும். ஓகேங்களா? இந்த காம்பினேஷன்ல இருந்து அதை இந்த கேந்திராதிபதிகளோ அல்லது திரிகோணாதிபதிகளோ பார்த்தாலும் கூட ஓகேங்களா, அந்த டைம்ல கூட இந்த யோகம் செயல்படும். அந்த டைம்ல கூட இந்த யோகம் செயல்படும். அந்த புத்தி அந்த திசை வரக்கூடிய நேரத்தில் கேந்திராதிபதிகளோட திசை நடக்கும் காலத்தில் கூட இந்த யோகம் செயல்படும். ஏதோ ஒரு கால்குலேஷன்ல அந்த யோகம் செயல்படும். ஓகேங்களா? அந்த திசைகள் வரும் காலம் அல்லது அந்த திசைக்கு சம்பந்தப்பட்ட திசைகள் நடக்கும் காலத்துல கூட இந்த யோகம் செயல்படும். ஒரு அற்புதமான யோகம். இது நிறைய பேருடைய ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய இருக்கு. இந்த அமைப்பு நிறைய பேருக்கு பொருந்தி வருது, நிறைய ஜாதகங்களுக்கு பொருந்தி வருது. ஏன்னா எல்லா ஜாதகங்களையும் எல்லாமே கெட்டு போறது இல்லை. ஓகேங்களா? நல்ல அமைப்புல நல்ல முறையில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமுத்துங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஷார்ட் வீடியோவில் நிறைய மூவ்மெண்ட்ல இருக்கு, நிறைய பேர் பார்க்குறீங்க. ஓகேங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் சிம்பிள் அமைச்சிங்க. அப்போதான் நான் அடிக்கடி போடுற வீடியோக்களால் உங்களை சேரும். அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது யூடியூப் ப்ரொமோட் பண்ணும்போது என்னுடைய நல்ல தகவல்கள் மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகும், சீக்கிரம் போய் ரீச் ஆகும். நிறைய பேர் அதை பார்த்து பயன்பெறுவார்கள். ஓகேங்களா? நான் ஒரு தோஷங்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது அதுக்குண்டான பரிகாரங்கள், நல்ல கோயில் பரிகாரங்கள் எல்லாம் நல்ல முறையில் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைச்சுக்கோங்க. என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னு என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.